4 நிமிட நற்செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமான சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தர போகிறார். சில பெண்கள் என்னோடு அழைத்து அவருடைய கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்தில் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு நிமிஷத்தில் நிறுத்திடுவேன். உடனே இல்லையா இன்னும் நிறையா பிரச்சனை இருக்கும்பாங்க. அருமையான தேவர்களே, இதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தேவனிடத்தில் பேசும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நீங்கள் சேதப்படுத்துகிறீர்கள். அது உணர்ச்சி பூர்வமாக சொல்ல விரும்புவாங்க. ஐயா அது ஏயா கேட்குறீங்க, என் புருஷன் இப்படி பண்ணிட்டார் ஐயா அப்படி. இதை போல் நீங்கள் ஜெபித்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அது அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும். அந்த கஷ்டம் இந்த உங்களுடைய ஆவி மனித, அதாவது உங்களுடைய ஆத்மா மனிதனிலே நீங்கள் அவிசுவாசத்தை கட்டவிழ்க்கிறீர்கள். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கதவை அடைக்கிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று தெரிந்தவர் தான் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லட்டுமா? உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படி வைத்துக்கொள்வோமே. அல்லது ஒரு கடன் பிரச்சனைலேருந்து நீ வெளியே வரணும். ஆண்டவர்கிட்ட போய் லிஸ்ட்டை சொல்லக்கூடாது. ஆண்டவரே இந்த ஆள் என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறார் ஆண்டவரே, காலையிலே ஃபோன் பண்ணிடுறாரு ஆண்டவரே, என்னை மிரட்டுகிறாரா, இப்படி நீ சொன்னால் என்ன ஆகும்? விசுவாசத்தை நீயே குழி தோண்டி புதைக்கிறாய். விசுவாசத்தோடு போகணும், ஆண்டோட போகணும். இயேசுவின் நாமத்தினால இந்த கடன்காரருடைய வாயை அடைக்கிறேன். அது நல்ல ஜெபம். பேசுவது சிறந்த ஜெபம். மலையை பார்த்து பேச தானே சொன்னார், ஜெபிக்க சொன்னாரா? அல்லது கஷ்டத்தை சொல்ல சொன்னாரா? அல்லது தேவனிடத்துலையா பேச சொன்னார்? பிரச்சனை இடத்துல பேசணும். ரைட்? நீ ஒரு 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறா ராஜன் என்பவரிடத்திலிருந்து. நீ என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன், இந்த ராஜன் என்பவர் என்னுடைய கையிலே 5 லட்சம் ரூபாய் பணம் வரும் வரை என்னை தொல்லை செய்ய மாட்டார் என்று பேசுவது சிறந்த ஜெபம். நான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லித்தர்றேன். நான் 2.5 கோடி ரூபா கடனில் இருந்தேன். தொலைபேசி வந்தால் எனக்கு நடுக்கும் உடம்பு. காலையிலே ஃபோனை எடுத்து பேசுவேன். இயேசுவின் நாமத்தினால என்னை பயங்காட்டுகிற எந்த தொலைபேசியும் எந்த தொல்லைபேசியும் எனக்கு வராது என்று நான் பேசினேங்க. 2.5 கோடி ரூபா கடன்லேருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வந்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட. ஏன்? நாவல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தகப்பனிடத்தில் பேசுவது போல உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுவது நல்ல ஜெபம் என்று இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். பேசவும் சொன்னார். எங்கே பேச சொன்னார்? மார்க்கு 11:23 பேச சொல்கிறாரு. பிரச்சனையை பார்த்து பேசு. அப்போ என்ன நடக்கும்? நீ பேசுவதுபடியே ஆகும், நீ ஜெபித்தபடியே ஆகும் என்று அப்படி இல்லை. நீ கெஞ்சி கூத்தாடி விண்ணப்பித்தபடியே ஆகும், அது அல்ல. நீ சொன்னபடியே ஆகும். ரைட்? அந்த மரத்தை பட்டு போக பண்ணணும். அழுது ஜெபிச்சாரு, ஆண்டவரே எப்படியாவது இந்த மரத்தை பட்டு போக பண்ணுங்க. அப்படி அவர் சொல்லவில்லையே. எனக்கு பிரியமான தேவர்களே, நாம் அவரை பின்பற்ற வேண்டாமா? அவருடைய வழிகள் எளிதான வழி என்று சொன்னாரே. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது. அப்போது பிரச்சனையை தீர்வதற்கு உங்களுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு உபவாசம் பண்ணுறதை நிறுத்து. ரைட்? இயேசுவை போல பேசு. எலிசா என்ன பேசுனா? அடுத்த வருஷம் இந்த நாளில் உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும். தட் இஸ் அவர் மாடல். என்றைக்கு இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேனோ என்னுடைய ஜெப வாழ்க்கை தலை நேராயிற்று. எனக்கு டெய்லி ஒரு 10 ஃபோன் வருது. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஏன் என் ஃபோனை தைரியமாக உங்கள்கிட்ட கொடுக்குன்னு தெரியுமா? ஒரு வினாடி தானே பேசணும். ரைட்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் என்ன ஆகுது? ஒரே வினாடி. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. குழந்தை இல்லை அவளுக்கு, வயிற்றில் கை வைமா. நான் சென்னையில் இருக்கிறேன். அங்கே திருநெல்வேலியிலேருந்து கூப்பிட்றான். 4 வருஷம் குழந்தை இல்லை, வயிற்றில் கை வைமா. இயேசுவின் நாமத்தினால நீ 60 நாளில் கன்சீவ் ஆயிடுவா. இவ்வளோதாங்க ஜெபம். 35ஆவது நாள் கூப்பிட்ற, அங்கிள் நீங்கள் சொன்னபடியே நான் லேபிலேருந்து பேசுகிறேன், என் ஹஸ்பண்டு கூட என்னை இன்ஃபார்ம் பண்ணல, உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். 35 நாளிலே தேவன் என்னுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அப்போது
இந்த பேசுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.